மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நம்ம காலங்காலமாக இருக்கிற சாதி ஒழிப்பு, ஜாதியே இருக்கக்கூடாது அப்படின்னு பல இடங்களில் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம், தாவேக அரசாங்கம், விஜய் அரசாங்கம் வந்த பிறகு சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பேசின பேசு பொருளாக மாறி இருக்கு, சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. ஐடி கார்டு கொடுக்க போகிறோம், 10வது 12ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு சாதி அடையாளத்தோடு அடையாள அட்டை தரப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதற்கான முன்னெடுப்புகள் செய்கிற அந்த விஷயத்தை குறித்து தான் பேச போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, இப்போ நம்ம என்ன விஷயத்திற்காக இதை நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னு, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் சாதி ஒழிப்புக்கு என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கணுமோ அதற்கான வேலையை தான் எல்லா அரசாங்கங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னதான் இடஒதுக்கீடு, என்னதான் ஒரு விஷயங்கள் வந்தால் கூட மனிதனை மனிதனாக பார்க்கிற அந்த போக்கு குறைந்து விட்டால் ஆபத்து தான் அதிகம். நீங்கள் சக மனிதனை மனிதனா நீ மதிக்கலைன்னு சொன்னால் அந்த இடத்துல பெரும் சிக்கல் தான் ஏற்படும் அப்படின்றது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டங்கள், தனிச்சட்டங்கள் நிறைவேற்றப்படணும்ன்ற கோரிக்கை ஒரு பக்கம் வலுப்பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் பள்ளிகளில் சாதி பிரிவினை தெரியக்கூடாது என்பதனால்தான் சீருடை பழக்கம் கொண்டு வரப்பட்டுச்சு. சீருடை என்பது வளர்ந்தவனா பணக்காரனா ஏழையானதெல்லாம் பார்க்காம அனைவரும் ஒரே மாதிரி உடை அணிந்து போனோம். காரில் வந்தாலும், நடந்து வந்தாலும், சைக்கிளில் வந்தாலும், வேனில் வந்தாலும், ஆட்டோவில் வந்தாலும் அந்த சீருடை என்பது உள்ள பள்ளிக்குள்ளே வந்துட்ட பிறகு அவன் எப்படி வந்து சேர்ந்தான்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பணக்காரன் பிள்ளையும் சரி, ஏழை பிள்ளையும் சரி ஒன்றாகவே சமமாக பாவிக்கப்படணும் என்பதற்காக தான் அந்த சீருடை, அரசு சீருடை கொண்டு வரப்பட்டது. அப்போ பள்ளிகள்லேயே இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி தான் இந்த முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டு அது நடைமுறையிலும் இருக்கு. இப்போ சீருடை என்பது எல்லா பள்ளிகளிலும் கலாச்சாரம் ஆயிடுச்சு. சீருடை கட்டாயம். காசு இருக்கிறதுக்காக என்னன்னா கலர்லாம் போட்டு வர முடியாது. ஒரு பிறந்த நாளப்ப கலர் போட்டுட்டு வரலாம். ஆனால் அதை மடைமாற்றி இன்றைக்கு பள்ளிகளிலும் சாதி திணிப்பை ஏற்படுத்துகிற விதமாக ஒரு மூத்த அமைச்சரை வைத்து ஜோசப் விஜய் என்கிற இந்த முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை செய்வதற்கு முன் வந்திருக்கிறார் என்ற ஒரு பதட்டம், ஒரு பயம் ஏற்படுகிறது. என்னன்னா, நேற்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் அவங்க ஊர்ல போய் நன்றி சொல்ல போறார், தெரு தெருவா நன்றி சொல்ல போறார். அப்போது பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்லும் போது பள்ளிகள் தொடர்பாக ஒரு பதில் சொல்லுகிறார். இவருக்கும் பள்ளித்துறைக்கும் என்ன சம்பந்தம்? இவர் ஒரு காலத்துல கல்வி அமைச்சராக இருந்தார். அப்பதான் நம்முடைய கல்வித்தரம் படுபாதாளத்துக்கு கேவலமா கீழே சரிஞ்சது. இடைநிற்றல் அப்பதான் ஜாஸ்தியா இருந்துச்சு. இடைநிற்றல் இருந்த காலகட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் நம்மளை காரி துப்புன காலகட்டத்துக்கு பிறகு, திமுக அரசாங்கம் வந்த பிறகு, அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் ஆன பிறகு பல விஷயங்கள், இல்லம் தேடி கல்வியில் ஆரம்பிச்சு ஏராளமான விஷயங்களை பள்ளி மாணவர்களுக்காக செஞ்ச விஷயம். காலை உணவு திட்டம், இதெல்லாம் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றலை தடுப்பதற்காகவும், பள்ளிக்கு வரணும், சாப்பாடு கிடைக்கல, அவங்களுக்கு உணவு இல்லைன்றதுக்காக ஸ்கூலை நிறுத்தக்கூடாது என்பதற்காக மிக நேர்த்தியான திட்டமாக கொண்டு வரப்பட்டதான் காலை உணவு திட்டம். அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முயற்சினால கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை இப்போ 5வது வரைக்கும் இருக்கு. அது 8வது வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல, ஏன்னா அண்ணா பிறந்த நாள், அதுல இருந்து பண்ண போறேன்னு சொல்லி இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம். இன்றைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாரோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ற வேலையும், அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்யுது. இவங்க புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது 7.5 ஆயிடுது, ஏடாகுடமாயிடுது, அயோக்கியத்தனமா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற விஷயமா இருக்கு. ஏராளமான திட்டங்களை, ஏராளமான துரோகங்களை, பச்சை துரோகத்தெல்லாம் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு 1-2 மட்டும் நான் சொல்றேன். நான் ஏற்கனவே கடந்த வீடியோலே சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்துவிட்டு 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஒருத்தர் கூட தமிழ்நாட்டின் சார்பாக டெல்லி பிரதிநிதியா இருக்க முடியாதா சிஎம் சார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் கேள்வி. அந்த கேள்வி இப்ப அனைத்து கட்சிகளும் கேட்கிறாங்க, எல்லாரும் எதிர்கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு காலையில பிரேமலதா அவர்கள் கடுமையான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த உத்தரவை திரும்ப வாங்குங்க. ஏற்கனவே அவங்க சட்டமன்றத்திலேயே அந்த ஜோசியர் விஷயத்துல போட்டு பொழந்தாங்க. அப்ப கூட சூடு சொரணையே இல்லாம எனக்கு தோன்றதை நான் செய்வேன், நான் ஆணவத்தின் உச்சத்துல இருக்கிறவன் தான், நான் அதிகார உச்சம் மட்டும் இல்ல, ஆணவத்தின் உச்சத்திலே நான் தான் இருக்கேன், என் இஷ்டத்துலதான் ஆடுவேன்னு ஆடிட்டு இருக்காரு ஜோசப் விஜய். அந்த அடிப்படையில இப்போது அந்த ஒரு அதை என்னன்னா டெல்லி பிரதிநிதியாக கர்நாடகக்காருக்கு பதவி கொடுத்திருக்காருன்றது கடுமையான எதிர்வினை. ஆனா எப்படினாலும் இந்த எதிர்வினையை ஆற்றுறத அந்த உத்தரவை அவர் திரும்ப பெற்றே ஆகணும்.
பெற வைக்க வேண்டிய வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. 8 கோடி மக்களும் கேள்வி கேளுங்க. இந்த ஓட்டு போட்ட விசிலச்சாங்க குஞ்சுகளும் கேளுங்க. உங்க ஊரிய அண்ணன் தம்பி மாமன் மச்சான், தேர்தல் வரைக்கும் தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தான். பக்கத்து மாநிலத்து வந்தவன் இங்க நம்மள ஆள முடியுமா? நமக்கு அதிகாரம் செலுத்த முடியுமா? அடிப்படையில் அறிவு வேணாமா? இது எப்படி அனுமதிக்கிறீங்க? இன்னுமா முட்டு கொடுப்பீங்க? அயோக்கியத்தனமா இல்லையா? இதையெல்லாம் நம்ம கேட்டோம், எல்லாரும் கேட்கிறாங்க. இது ஒரு பச்சை துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம். ஜோசப் விஜயோட அயோக்கியத்தனத்தோட நிறைய பண்ணியிருக்காரு. இது பிரதான இப்ப லேட்டஸ்ட். இது அடுத்ததாக பள்ளிகள்ல இப்ப அந்த இவர் சொல்லியிருக்காரு பாருங்க, செங்கோட்டையன். அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் நேரடியாகவே. அதுல பாத்தீங்கன்னா பள்ளிகள் விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அந்த எப்படி கர்நாடகாக்காருக்கு வந்து அந்த பதவி கொடுத்து அழகு பார்க்கிறார், அது மாதிரி ஆந்திராக்காருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காரு, ஆலோசகர் பதவி. விஷ்ணு ரெட்டி உள்ளூர்ல யாருமே ஆலோசனை கொடுக்க ஆள் இல்ல. கிரானைட் ஊழல்ல மாட்டினவர் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போறவர். அப்ப நீ ஊழலை ஒழிக்க தூய சக்தி, உங்க லட்சணம் நல்லா இருக்கு, உங்க மாற்றம் நாற்றமா இருக்கு, துர்நாற்றமா இருக்கு, தடுமாற்றமா இருக்கு ஆட்சி நிர்வாகம். இப்ப இந்த செங்கோட்டையனுடைய விஷயத்துக்கு வந்தோம்னா, ஐடி கார்டு கொடுக்கறதுக்கு நாங்க திட்டம் வச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தால் தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை தடுக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஜாதி அதுல போடுவீங்கன்றீங்க. ஐடி கார்டுல பேர் இருக்கலாம், அப்பா பேர் இருக்கலாம், அட்ரஸ் இருக்கலாம், போன் நம்பர் இருக்கலாம், பிளட் குரூப் இருக்கலாம், தேவையான தகவல்கள் இருக்குது, தப்பு இல்லை. எதுக்கு ஜாதி? ஜாதி வெறியன் தான் ஊர்ல நாட்டுல ஏகப்பட்ட பேர் அலைஞ்சிட்டு இருக்கானுங்களே. ஏற்கனவே மாணவர்களை நீ இன்ன ஜாதி நீ அப்படின்னு தாழ்த்தப்பட்ட ஜாதினா கேவலமா பேசுறாங்களே. இப்ப ஐடி கார்டு வேற கொடுத்தீங்க. 10வது வகுப்பு என்பது 10வது ஒருத்தன் தாண்டானாவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவன் வந்து சமூகத்துல அவன் நல்ல கருத்து கெட்ட கருத்து எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது எது சரியான தகவல் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவும் பக்குவம் வந்துருது. ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்க எல்லாருக்கும் அந்த அறிவு வந்துருது. தேவையில்லாத விஷயத்தை தான் அதில் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்டவனுக்கு 10வதுலேயே நீங்க ஐடி கார்டுல உன் ஜாதி இன்ன ஜாதி தானே கொடுத்தா, ஜாதி பிரிவினை இல்லாமல் பழகி கொண்டிருக்கிறவர்களுக்கு இவன் இன்ன ஜாதின்னு தெரிந்தா எவ்வளவு மிகப்பெரிய மோசமான விளைவுகளை தமிழ் சமூகம் பள்ளிகள்ல அது வந்து சந்திக்கும் என்பது எவ்வளவு அச்சமாக இருக்கிறது. ஏற்கனவே ஆணவ படுகொலை எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கு. நீ நல்லா படிக்கிறான்னு போய் வீடு பூந்து வெட்டுறானுங்க. எப்படா நீ வந்து எங்க பையனை விட நல்லா எப்படா நீ மார்க் எடுக்கலான்னு போய் வீடு பூந்து வெட்டுறானுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் அங்கொன்று இங்கொன்னுமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதி ஒழிப்பு மிக முக்கியம். ஜாதியே ஒழிச்சிருங்கன்றோம், ஜாதி சான்றதே கேட்காதீங்கன்னு சொல்றோம். அப்புறம் என்ன ஆணி புடுங்கிறதுக்கு ஐடி கார்டுல ஜாதி போடுறீங்க? அப்ப ஜோசப் விஜய் எவ்வளவு திருட்டுத்தனமா, எவ்வளவு வந்து ஒரு அயோக்கியத்தனமா, எவ்வளவு ஒரு தவறான நடவடிக்கையில அவர் சொன்னார்னா எங்க காரி துப்பிடுவாங்களோ, அல்லது அவர் சார்பான தற்குறிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா தப்பாயிரும்ட்டு மூத்த அரசியல்வாதி, அவை முன்னவர், 50 வருஷம் அரசியல் பாரம்பரியம் மிக்கவர், ஏராளமான வருஷங்கள் வந்து நிறைய ஆண்டுகள் வந்து அமைச்சராக பதவியில் இருந்தவர், கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். அதனால அவர் மூலமா இந்த தகவலை வெளியே கசி விடுவோன்னு ஜோசப் விஜய் ஒரு தில்லாலங்கடி வேலையை செய்கிறார். அதன் வெளிப்பாடு தான் இவர் வந்து அந்த ஐடி கார்டுல ஜாதி பெயர் போடுவோன்னு சொன்னது. மெதுவா சொல்லி பார்த்தார், எப்படி எதிர்ப்பு வருதா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மெல்ல நூல் விட்டு பார்த்திருக்கார். இது அயோக்கியத்தனம். ஏற்கனவே நிறைய தப்பு மேல தப்பு பண்றீங்க ஜோசப் சார், ஸ்டாலின் நம்ம சிஎம் சார், நீங்க பண்றது அயோக்கியத்தோட உச்சம். இதெல்லாம் செய்யாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அந்த 34% எல்லாரும் உங்களை உட்கார வைக்கல, 34% ஏதோ மயக்கத்துல உங்களுக்கு ஓட்ட போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீங்க மைனாரிட்டி முதல்வர் தான், மெஜாரிட்டி மாதிரி ஆடாதீங்க ஆணவத்துல, அது ரொம்ப தப்பு. அது இந்த ஐடி கார்டு திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டிய விஷயம். இது கேவலத்தினுடைய உச்சம். எல்லாத்துக்கும் வாய் திறப்பார் இல்லையா எங்க அண்ணன் திருமாவளவன், இதுக்கே இன்னும் வாயை திறக்கவே இல்லை சார். அவர் செங்கோட்டையன் பேசி கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிடுச்சு சார். இதுவரை அவர்கிட்ட இருந்து எந்த அறிக்கையும் வரல சார். ஆனா முட்டு கொடுக்கறதுக்கு பேசுறாரு சார். இப்ப கூட காலையில ஒரு வீடியோ பார்த்தேன், ஏர்போர்ட்ல அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க. தமிழ்நாடு அரசை, ஜோசப் விஜய் அரசை பாராட்டி தள்ளுறாரு, அப்படியே அப்படி பாராட்டுறாரு. ஆனா நான் இதை எதிர்பார்க்கலங்க, இப்படி முட்டு கொடுக்குறாரு. எனக்கு என்ன அந்த சோபாவில் அப்படி என்னதான் இருந்துச்சு? அவரே வாங்கினார் அந்த சோபாவை, காசு கொடுத்து ஏற்கனவே ஆர்டர் பண்ண சோபா அந்த நேரத்தில் வந்துருச்சுன்னு ஒரு முட்டு கொடுத்தாரு இல்லையா? நான் மதிக்கிறவர் தான் அவரு.
ஆனா அதுக்காக இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுங்க. நீங்க பண்றது தப்புனா தப்புன்னு சொல்லணும். நீங்க கட்சி நடத்துறது கஷ்டம், உண்மையிலேயே கஷ்டம் தான் கட்சி நடத்துறது. உங்களை பர்சனலாவே எனக்கு தெரியும், தனிப்பட்ட ரீதியில் உங்ககிட்ட நான் பழகியிருக்கேன். உங்களுடைய முதல் திரைப்படம் முதல்ல சினிமா நடிகரா இருந்தீங்க தெரியுமா, அந்த நடிகரா இருந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு அறிமுகம் பழகியிருக்கேன். உங்களோட ஒரு இரவு முழுக்க திருப்பூர்ல இருந்து சென்னை வரைக்கும் இரவு கார்ல ஒன்னா பயணம் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப அன்பானவர் நீங்க, உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன், அதெல்லாம் வேற. ஆனா இந்த விஷயத்துல அடையாள அட்டை, சாதி பெயரில் அடையாள அட்டை தருவதை இதுவரை கண்டிக்காதது ஏன் சார்? ஏன் சார் நீங்க கேட்கல? இன்னைக்கு கூட பேசுறீங்களா சார் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நின்று பத்திரிகையாளர்கிட்ட? விஜய் அரசாங்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை சார். இன்னைக்கு அண்ணன் வன்னியரசுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு, நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க, தப்பு இல்லை சார். அதுக்காக எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்காதீங்க சார். கண்ணை மூடிக்கிட்டு முட்டு கொடுத்தீங்கன்னா கஷ்டம் சார். நீங்களும் விழுந்துருவீங்க, முட்டு கூட இடமும் தப்பாயிடும், அதுவும் விழுந்துரும். இது நல்லதில்லை. உங்களுடைய போக்க மாத்திங்க. தயவு செய்து நியாயமாக எப்பவுமே பேசுற மாதிரியான கருத்துக்களை முன்வைங்க. நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கூட மற்றவர்கள் பேசலாம். ஆனா நீங்க எல்லாருக்கும் குரல் கொடுக்குறாரு. இப்ப கூட தூய்மை பணியாளருக்கு இவர் கோரிக்கை வச்ச உடனே தான் மாத்திட்டாருன்னு முட்டு கொடுக்குறாரு. தூய்மை பணியாளர் பிரச்சனையில அவர் தொடர்ந்து இருந்தால் தனியார் மயமாக்கும் செயலுக்கு ஜோசப் விஜய் முன்னெடுத்து அதற்கான வேலையை தொடங்கி இருந்தா தமிழ்நாடு நாரி போயிருந்திருக்கும். யாரும் துப்புரவு பணியில இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் நிறுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நின்னதுக்கு தமிழ்நாடு நாரி போச்சு. தொடர்ச்சியான நாட்கள் அவங்க போராட்டம் நடத்துற என்ன ஆகும்? ஆக பிரச்சனை வந்துரும்ன்றதுனாலதான் அந்த திட்டத்தை கைவிட்டார் ஜோசப் விஜய். சரி, ஓகே, அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறார் எங்க அண்ணன் திருமாவளவன். சாதி, நீங்க அடையாளப்படுத்தப்படுகிற பட்டியலின மக்கள், சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கிற மக்கள் மேல வரணும்னா அவன் சாதி பார்க்க கூடாதுன்றது தான். சாதி வேண்டாம், சாதி இருக்கவே கூடாது, சாதி ஒழியணும், சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்கல்ல. ஒரு அமைச்சர் பட்டவர்த்தனமாக ஊடகங்கள்ல பேசியிருக்கிறார். 10வது 11வது 12வது மாணவர்களுக்கு சாதி அடையாளத்தோடு அடையாள அட்டை தருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது, விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட இருந்து பதில் வரலையே சார், எதிர்ப்பே வரலையே சார். அப்ப இதை ஏற்கிறீங்களா சார்? நீங்க அந்த அடையாள அட்டையில இவன் பட்டியல் சாதி, இவன் மேல் சாதி, இவன் இன்ன ஜாதி, இவன் இன்ன பிரிவு அப்படின்னு போடுவதை நீங்கள் வரவேற்கிறீர்களா? என்ன சார் உங்க நியாயம்? இதானா சார் உங்க மாற்றம்? தாவேக்காதா மாற்றம்னு நாற்றம், துர்நாற்றம், தடுமாற்றம்னு போயிட்டு இருக்கு. பிசிகா ஒரே இரவுல மாறிடுச்சா சார்? மாற்றம் அப்படியே திரும்பிடுச்சா சார்? இதுதான் உங்களுடைய சமூக நீதி போராளி அந்த தன்மையா சார்? ஒருவேளை இப்படி பேசுறதுனால என்னடா இவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப அவரை பத்தி சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இவரே இப்படி கடுமையா பேசுறாரே நினைக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், நான் பத்திரிகையாளருங்க. யார் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்னுடைய பார்வையில நானே தப்பு பண்ணாலும் நீங்க செய்வது தவறுன்னு சொன்னீங்கன்னா சுட்டி காட்டுவதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உள்ளவன் தான் நான். நான் யாரையும் குறைச்சி மதிப்பிட்டோ அல்லது அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்தோ நான் வீடியோ வெளியிடுவதே கிடையாது. என்னுடைய ஆதங்கத்தை வெளியிடுறேன். இது எனக்கான தளம். இந்த தளத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். என் தளத்தை கொண்டு போறது நீங்க தான். என் தளத்தை நீங்க சுட்டிக்காட்டு குறைகளை சுட்டி காட்டுறது நீங்க தான். பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர், உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் தான் எனக்கான பார்வையாளர்கள். ஏராளமான பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இருந்தாலும் என்னுடைய ஒரு ஆதங்கம், என்னுடைய ஆற்றாமை தான் வெளிப்படுத்துறேன். திருமாவளவன் இந்த பதில் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? அவர் தானே முதல்ல குரல் கொடுத்துருக்கணும். இந்த தகவல் வந்த உடனே முதல்ல அவர் தானே சார் பேசியிருக்கணும். பேசவே இல்லையே சார். அப்ப இந்த அரசாங்கம் தனக்கு வேண்டிய திட்டங்களை, தான் இந்த சமூகத்துல செய்யணும்னு நினைக்கிற திட்டங்களை மிக அழகாக, மிக நேர்த்தியாக யார் மேலேயாவது சவாரி பண்ணி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்குது. அயோக்கியத்தனமான திட்டங்கள், நல்ல திட்டம் எதுவும் கிடையாது. உருப்படியான திட்டம்னா பாராட்டலாம். ஆனா இந்த திட்டம் எவ்வளவு ஆபத்தான திட்டம். ஐடி கார்டை வச்சு ஒருத்தனை கடையாளம் கண்டுக்கலாம் சார், இவன் இன்ன சாதின்னு கண்டுக்கலாம் சார். அப்ப அவனுக்கான தாக்குதல் என்பது உளவியல் ரீதியா மட்டும் இல்ல, நேரடியான தாக்குதல் நிறைய நடக்கும். சின்னதுரை, அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க மறக்க மாட்டீங்க. அந்த சின்னதுரைன்னு ஒரு பையன், அவன் படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டான்,
பள்ளியில் அவன் எழுதுன எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கிட்டான். அவனை விட உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கிற ஆணவ திமிரு பிடிச்ச அயோக்கிய நாய்கள் கம்மியா மார்க் வாங்கிச்சின்ன உடனே அந்த சின்னதரை வீடு ஏறி போய் வெட்டினாங்க சார். ஆனாலும் அந்த பையன் 10ஆவதுல பெரிய மார்க் வாங்கியிருக்கான். அவனை ஆபீஸ் கூப்பிட்டு பாராட்டினார் இல்லையா நம்முடைய அண்ணன் திருமாவளவன். அப்ப இதற்கு முதல் குரல் அவர் தானே சார் கொடுத்துருக்கணும். அதைத்தான் சார் நான் சுட்டி காட்டுறேன். எனக்கு அவர் மீது எந்த வருத்தமும் இல்லை. ஆனா இப்படி மாறி போயிட்டீங்களே சார், இப்படி விசிகா மாறி போச்சு சார், மாற்றம் ஆகி போச்சு சார். தற்குறியோட சேர்ந்தவுடனே நீங்களும் இப்படி ஆயிட்டீங்களே சார், இது நல்லதுக்கு இல்லை சார். எங்க அண்ணன் வன்னியரசு அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஐடி கார்டுல ஜாதி குறிப்பிடப்படுவதை சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? இதான் நம்முடைய கேள்வி. திருமாவளவன் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா இல்லையா? இசைவு தெரிவிக்கிறாரா இல்லையா? சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தின இந்த இவர்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? சாதி கட்சியாக இருக்கிற பாமக இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அவங்களும் ஜாதி ஒழிப்பு மாநாடு நம்ம சர்வே எடுங்க, ஜாதி சர்வே எடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. அவங்களுக்கு எதை பத்தி கவலை இல்லை, அவங்க என்ன ஒன்னாலும் பண்ணுவாங்க. ஆனா பட்டியலின மக்களுடைய வாழ்வுக்காகவே நாங்க எங்களுடைய வாழ்வை தொலைத்து விட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன் தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். செங்கோட்டையன் பேச்சு தவறு என்று அவர் கண்டிக்க வேண்டும். அவர் பேசுறது அயோக்கியத்தனம்னு சொல்லணும். அது செங்கோட்டையனா பேசியிருக்க மாட்டார். சோசபஜை சொன்னதை அவர் சொல்லியிருக்கார். இவருடைய குரலாக இவர் சொல்லியிருக்கார், அவர் ஆடி இருக்கார். இவர் மியூசிக் போட்டார், அவர் டான்ஸ் ஆடுறார், அவ்வளவுதான். இயக்கியது யார்? சோசபஜை. கண்டிக்கிற துப்பு இருக்கா? தைரியம் இருக்கா? முட்டு கொடுக்குறீங்க, பாராட்டுறீங்க. இது ஏற்புடையது அல்ல. ஆகவே இந்த சாதி பெயரை அடையாள அட்டையில் பதிகிற அந்த முன்னெடுப்புகளை, அந்த தீர்மானங்களை, அந்த நடவடிக்கைகளை இந்த தாவேக்கார சங்கம் உடனடியாக நிறுத்தணும். அது அயோக்கியத்தினுடைய உச்சம். இதை எல்லாம் அனைத்து கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன், அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றுங்கள். இது தவறான முன்னுதாரணம். தமிழ்நாடு அதர பாதாளத்துக்கு போயிடும். வட மாநிலங்கள்ல சாதியின் பெயரால் தான் அடக்குமுறைகள் அதிகரித்திருக்கிறது. அதே நிலை தமிழ்நாட்டில் கொண்டாட வேண்டாம். RSS உடைய சித்தாந்தமே அதுதான். சாதி பேரில் தான் அவர்கள் ஒடுக்குமுறையை கொண்டு வருவாங்க. அதை இந்த சோசபஜை அரசாங்கம் மெல்ல மெல்ல தன்னுடைய கலரை மாற்றி கொண்டிருக்கிறது. காவிக்குள்ளாக உள்ள மூழ்கி இருக்கிறது. தயவு செய்து மக்களே, பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்களுடைய மீடியங்கள்ல, நீங்கள் வைத்திருக்கிற சமூக ஊடகங்கள்ல இதற்கு எதிர்வினை ஆற்றுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிற அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு இதை கொண்டு போய் சேருங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.